ஜூசியான ஜாங்கிரி பேக்கரி ஸ்டைல்ல எப்படி செய்யலாம் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஜாங்கிரி செய்யறது ரொம்ப சுலபம். ஒரு சில டிப்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்க வீட்லயும் ஜாங்கிரி ரொம்ப அழகா சூப்பரா வரும். அந்த சில டிப்ஸோட தான் முக்கியமா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது இப்ப நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். அதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கங்க. அடுத்ததா நான் இன்னைக்கு இந்த கப்பால ஒரு கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து முழு உளுந்து எடுத்திருக்கேன். மேக்சிமம் முழு உளுந்து பார்த்து பயன்படுத்துங்க. அந்த உடச்ச உளுந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது 2 உளுந்தா பிரிஞ்சிருக்கும் பாருங்க, அதை பார்த்து பயன்படுத்தாதீங்க. அது சரியா வராது. அதே மாதிரி இது சரியா ஒரு 300 கிராம் அளவுக்கு இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த ஸ்வீட் ரெசிபி செய்தாலும் கிராம் அளவுகளை விட வீட்டுல ஏதாவது ஒரு கப் எடுத்துக்கங்க. அந்த கப்பை பயன்படுத்தி அடுத்தடுத்த அளவுகள் அளந்தீங்கன்னா சரியா இருக்கும். இப்போ இந்த உளுந்துல தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 முறை கழுவிக்குங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த உளுந்து ஒரு 2 ல இருந்து 3 மணி நேரம் மட்டும் ஊறினா போதும். ரொம்ப நேரம் ஊறணும்னு கிடையாது. அதாவது 3 மணி நேரத்துக்கு மேல ஊற வைக்காதீங்க. 2 மணி நேரம் இல்ல 3 மணி நேரம் ஊறினா போதும். இப்ப பாருங்க, சரியா ஒரு 2 மணி நேரம் உளுந்து நல்லா ஊறி வந்திருக்கு. நல்லா இந்த மாதிரி பூ போல ஊறி வரணும். இப்ப இதுல இருக்கக்கூடிய தண்ணீரை வடிகட்டிட்டு மிக்சி ஜார்ல சேர்த்துக்குங்க. நான் இன்னைக்கு 2 பேட்சா மிக்சில அரைக்க போறேன். இது நீங்க மிக்சில தான் அரைக்கணும் அப்படின்னு கிடையாது. நீங்க கிரைண்டர்லயும் அரைக்கலாம். நம்ம வடைக்கெல்லாம் மாவு அரைப்போம் இல்லையா, கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் திக்கா அரைப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் அரைச்சு எடுத்துக்கணும். இப்ப பாருங்க, அதே மாதிரி கொஞ்சம் கூட அந்த குருணை இல்லாம, அதாவது அந்த நொறுநொறுப்பு இல்லாம நல்ல மாவு நல்ல சாஃப்டா கையில இப்படி தடவி பார்த்தீங்கன்னா நல்ல சாஃப்டா இருக்கணும். அந்த மாதிரி அரைச்சிக்கங்க. கொஞ்சமா அந்த நொறுநொறுப்பு இருந்தாலும் ஜாங்கிரி சரியா வராது. ஸோ இது ஒரு டிப்பு, கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கங்க. அடுத்துதான் ஒரு அகலமான பாத்திரம் இல்லைன்னா அகலமான தட்டு ஒன்று பார்த்து பயன்படுத்திங்க. நான் சொல்றேன் ஏன்னு சொல்லிட்டு. இப்போ இதுல நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த மாவு சேர்த்துடலாம். மாவு கொஞ்சம் தண்ணியா இருக்கிற மாதிரி இருந்தாலும் கவலைப்படாதீங்க, நம்ம வேற ஒரு மாவு போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது சப்போஸ் லைட்டா தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்காக சொல்ல வரேன். இப்போ இதுல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் மாவு, அதாவது சோள மாவு இருக்கு இல்லையா, அது சேர்த்துக்குங்க. அடுத்ததான் கொஞ்சமா ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். ஃபுட் கலரை அதாவது அந்த கேசரி பவுடர் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சமா தண்ணியில கரைச்சிட்டு எடுத்திருக்கேன். கொஞ்சமா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுத்துதான் ஒரு சின்ன துளி உப்பு, அதாவது நிறைய சேர்த்துறாதீங்க, சும்மா ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம மாவை பிசைய ஆரம்பிக்க வேண்டியதான். மாவு பிசையும் போது ரொம்ப ஒரு முக்கியமான டிப் இருக்கு இதுல. இந்த டிப்பை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா அப்படியே உங்களுக்கு அந்த பேக்கரி ஸ்டைல்ல கரெக்டா கிடைக்கும். ஏன்னா இதுதான் அங்க இருக்கக்கூடிய ஒரு சீக்ரெட்டான டிப்னே சொல்லலாம். மாவு நம்ம பிசையும் போது எப்பவுமே சும்மா எல்லா பக்கமும் கலந்து விட்ட மாதிரி பிசைவோம் இல்லையா, வடைக்கெல்லாம் மாவு இது பண்ணும்போது, அந்த மாதிரி இல்லாம ஒரு பக்கமாவே இப்படி சுழட்டி விட்டு பிசையணும். கட்டிலாம் எதுவும் இல்லாம, அதாவது நம்ம இதுல சோள மாவு சேர்த்திருக்கோம்ல, கார்ன்ஃபிளவர், அதெல்லாம் எல்லாத்தையும் ஒன்னோட ஒன்று கலந்து கட்டிலாம் எதுவும் இல்லாம இந்த மாதிரி ஒரு பக்கமாவே சுழட்டி விடணும். அதாவது ஆப்போசிட் டைரக்ஷன்ல வரவே கூடாது, எதிர்முனையில வராம ஒரு பக்கமாவே. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு மாவு நீங்க எந்த அளவுக்கு பீட் பண்றீங்களோ, நல்லா அடிச்சு விட்டு கலந்து விடுறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு மாவு நல்ல ஃப்ளஃபியா வர ஆரம்பிக்கும். அதாவது நல்ல பூ போல பூத்து வர ஆரம்பிக்கும். இது நீங்க மிக்சியில அரைச்சாலும் இந்த மெத்தடை நீங்க பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஜாங்கிரி கிடைக்கும். கரெக்டா ஆனா 10 நிமிஷமாச்சும் பண்ணணும். அப்பதான் ஒரு சூப்பரான ஜாங்கிரி கிடைக்கும். இப்ப பாருங்க, நான் நல்லா இந்த மாதிரி அடிச்சு விட்டு இந்த மாதிரி பிசைறேன். என்னுடைய உள்ளங்கையில இந்த இடத்துல அந்த கட்டவரில் முடியுது இல்லையா, கீழே சாரி கட்டவரில் ஆரம்பிக்குது பாருங்க, அந்த இடத்துல நல்ல இப்படி அழுத்தி விட்ட மாதிரி நம்ம சுத்தி விட்டுட்டே இப்படி பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த மாவு நல்ல ஃப்ளஃபியா மாறி வர ஆரம்பிக்கும், சூப்பரா வர ஆரம்பிக்கும். உங்களுக்கே நல்ல டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். இப்ப பாருங்க, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே ஒரு வாரம் இருக்கட்டும். மாவு இதனாலதான் நான் அகலமான பாத்திரம் இல்லைன்னா தட்டு ஒன்று எடுத்துக்கங்கன்னு சொன்னேன் நான் முன்னாடியே. இப்ப மாவோட கன்சிஸ்டன்சி நம்ம கரெக்டா செக் பண்ணணும். அதுக்கு ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி வச்சுக்கோங்க. இப்ப இதுல கொஞ்சமா மாவு எடுத்து போட்டீங்கன்னா மாவு உள்ள இறங்காம அப்படியே மேலே நல்ல ஃப்ளஃபியா அழகா மிதக்கணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ உங்களுக்கு ஜாங்கிரி சூப்பரா வரும். அடுத்துதான் இது மாவு அப்படியே இருக்கட்டும். நம்ம என்ன பண்ணணும்னா சக்கரை பாகு ரெடி பண்ணணும். அதே சமயத்துல மாவு புளிச்சிடக்கூடாது. புளிச்சிட்டாலும் உங்களுக்கு ஜாங்கிரி சரியா வராது. சக்கரை பாகு ரெடி பண்றதுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 7 ல இருந்து 10 நிமிஷம் தான் ஆகும். அதுக்கு ஒரு கடாயில 2 கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிறேன். அதாவது எந்த கப்பால உளுந்து அளந்தனோ அதே கப்பால 2 கப் அளவுக்கு சக்கரை சேர்த்திருக்கேன். இது சரியா ஒரு 750 கிராம் அளவுக்கு இருக்கும். இப்போ இதுல ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துங்க. இது நல்லா கொதிக்கணும். கூடவே கொஞ்சமா ஏலக்காய் பொடி சேர்த்துக்குங்க. சில பேர் எசன்ஸ் சேர்ப்பாங்க. எனக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்றதுனால நான் வெறும் ஏலக்காய் பொடி மட்டும் சேர்க்கிறேன். இப்போ அந்த சக்கரை பாகு ரெடி ஆகிறதுக்குள்ள நம்ம மாவு பார்த்துடலாம். நம்ம மாவு ஒரு பைப்பிங் பேக்லயோ இல்லைன்னா இந்த மாதிரி ஜாங்கிரி பிடிக்கிற துணி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டெய்லர் கடையில் கேட்டிங்கனாலே தச்சு கொடுப்பாங்க. இல்லைன்னா ஆன்லைன்ல கூட கிடைக்குது. நான் உங்களுக்கு லிங்க் வேணும்னாலும் கொடுக்குறேன். இப்படிதான் இருக்கும். துணி நல்லா கொஞ்சம் திக்கா இருக்கும். இதுல நம்ம மாவு சேர்த்துடணும். இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பால் கவர், எண்ணெய் கவர், இதை கூட நீங்க பார்த்து பயன்படுத்திக்கலாம். சின்னதா ஓட்டையை போட்டுக்கணும், அவ்வளவுதான் வித்தியாசம். ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சம் ட்ரெயின் அப் பண்ணிக்கலாம். ஏன்னா ஜாங்கிரி பிடிக்கிறது கொஞ்சம் சுலபம் கிடையாது. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த பிடியும் போது மட்டும் சுலபம் கிடையாது.
ஒரு 2-3 முறை செஞ்சு பார்த்தீங்கன்னா ஆனால் பழகிடும், ஈஸியாகிடும், உங்களுக்கு வந்துடும் அது. ஆனால் ஸ்டார்டிங்கில் வர்றதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். எனக்கே பாருங்கள், ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி சுத்தம் போது சரியாக வராது. அந்த ஒரு இடத்துல ஒரு மாதிரி வளைஞ்ச மாதிரி வரும். அதுவே நீங்கள் நேராக அந்த துணியோ அந்த பைப்பிங் பேக்கோ ஸ்ட்ரெயிட்டாக வச்சு பிழியக்கூடாது. லைட்டாக கொஞ்சம் சாய்ச்ச மாதிரி வச்சுட்டு இப்படி சுத்திட்டு இப்படி பிழிஞ்சிங்கன்னா, அதாவது முதல்ல 2 வட்டம் போட்டு அதுக்கப்புறமா இப்படி சுத்திக்கிட்டே வரணும். சுத்திக்கிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா வந்துடும். ஜாங்கிரி பிழியறது ரொம்ப ஈஸி தான். ஸ்டார்டிங்ல ஒரு 2-3 ஜாங்கிரி இல்லைன்னா ஒரு 4-5 ஜாங்கிரி கண்டிப்பா வந்து சொதப்பும். அதனால நீங்க முன்னாடியே இந்த மாதிரி தட்டுல வந்து பண்ணிட்டு ட்ரெயின் அப் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம சக்கரை பாகு பதம் பார்த்துடலாம். சக்கரை பாகு பதம் வந்து ஒரு சிங்கிள் கம்பி பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து சரியானதா இருக்கும். இப்போ பாருங்க, நான் தொட்டு காமிக்கிறேன். இதுதான் வந்து சரியான பதம். இப்போ இதுலயும் கொஞ்சமா அந்த கேசரி பவுடர் கலர் இருக்கு இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கலாம். அப்பதான் நல்லா பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே பக்கத்து அடுப்புல இருக்கட்டும். அடுத்ததான் எண்ணெயில நம்ம ஜாங்கிரி வந்து பிழிய வேண்டியதான். எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கணும். எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஜாங்கிரி பிழிய ஆரம்பித்த பிறகு அது வந்து அப்படியே எட்ட ஓட ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப் வந்து வராது. எண்ணெயினுடைய சூடு வந்து எந்த அளவுக்கு உங்களால் குறைவாக வச்சு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஜாங்கிரி வந்து பர்ஃபெக்டாக வரும். ஸ்டவ்வும் கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி செய்ய வரல அப்படின்னா அந்த மினி ஜாங்கிரின்னு சொல்லுவோம் இல்லையா, 2 வட்டம் போட்டு நடுவில் ஒரே ஒரு சின்ன அந்த மாதிரி கூட பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். அதை நான் உங்களுக்கு கடைசியாக பண்ணி காமிக்கிறேன். இதை வந்து லைட்டாக அப்படியே திருப்பி விட்டுற வேண்டியதான். அந்த ஈர சலசலப்பு லைட்டாக அடங்கணும். அப்போ தான் உள்ள உங்களுக்கு நல்ல மாவு வந்து வெந்து வரும். எடுக்கும்போது ஜாங்கிரி வந்து ரொம்ப மொறுமொறுன்னு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக இருந்தால் தான் அந்த சக்கரை பாகை உள்வாங்கி அப்படியே நல்லா மொறுமொறுன்னு மாற ஆரம்பிக்கும். இந்த இடத்துல இது ஒரு முக்கியமான டிப்பு. இப்போ இதை நம்ம நேரடியாக அப்படியே எண்ணெயை வடிகட்டிட்டு நான் இப்போ பக்கத்துலேயே வச்சிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அதில் வந்து சேர்க்க போகிறேன். அப்படியே நேரடியாக சக்கரை பாகில் வந்து சேர்க்க போகிறேன். தனியெல்லாம் எடுத்து வைக்க போகிறது கிடையாது. ஏன்னா ஜாங்கிரியும் வந்து சூடாக இருக்கணும், அதுமாதிரி சக்கரை பாகும் சூடாக இருக்கணும். சப்போஸ் சக்கரை பாகு ஆறிட்டாலும் கொஞ்சம் மறுபடியும் வந்து நீங்கள் சூடு பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு அடுத்த பேட்ச் வந்து நம்ம போட ஆரம்பிக்க வேண்டியதான். இப்போ நீங்கள் அடுத்த பேட்ச் வந்து எடுக்கிறதுக்குள்ளே அங்கே ஏற்கனவே நம்ம சக்கரை பாகில் ஊறி இருக்குல்ல, அதை வந்து நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதை சேர்த்தணும். ஸோ இந்த மாதிரி நம்ம மாற்றி பண்ணிக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மினி ஜாங்கிரி உங்களுக்கு பிழிஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் அந்த மாதிரி தான் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கடைசி ஸ்டேஜ் விட்டுருக்கேன். எடுத்துட்டேன், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், பார்க்கவே நல்ல ஜூஸியான ஜாங்கிரி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த மாவு அந்த கலக்கிறதுல தான் இருக்குது ஜாங்கிரி வந்து பர்ஃபெக்டாக வர்றது. ஸோ நீங்கள் அதை மட்டும் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னாலே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.